இது இலையுதிர் காலன்றதுனால நிறைய இலைகள்லாம் கீழே உதிர்ந்து தோட்டம் பூரா இப்படியே இருந்ததுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இடத்த சுத்தம் பண்ணப்ப எனக்கு ஒரு புதையல் கிடச்சிதுங்க. தரையை மூடிட்டு இருந்த இலைகளெல்லாம் வாரி போட்டு மூளையில் கொளுத்திட்டங்க. அந்த இலைகளுக்கு அடியில் ஒளிஞ்சிருந்தது இந்த புதையல். இதுதாங்க மூக்கரட்டை கீரை. 3 இடத்துல இது மாதிரி எனக்கு கிடச்சிருக்குங்க. சிறுநீரக கல்லடைப்பு, சதை அடைப்பு, இன்னும் நீர் சுருக்கு, இது மாதிரி பல விஷயங்கள், சிறுநீரகத்தின் பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்குமே அருமருந்தாங்க இந்த மூக்கரட்டைக்கீரை. அதனால தான் இந்த கீரையை புதையல்னு சொன்னாங்க. சிறுநீரக பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா லட்சங்களில் செலவாகுது. அது மட்டும் நம்ம எவ்வளோ மன உளைச்சல். மழை நாட்களில் எளிதாகவும் இலவசமாகவும் நமக்கு இது கிடைக்கிது. அதனால தான் நாம் இதை மதிக்கிறதே இல்லை. ஆனால் ஏழை எளியவர்களெல்லாம் இதை அவ்வளோ செலவுக்கு எங்கே போவாங்க அப்படின்னு கருணையோடு தான் கடவுள் இதை தானாக முளைக்கிற மாதிரி படைச்சிருக்காரு போல். நீங்களும் உங்கள் தோட்டத்தில் மூக்கரட்டைக்கீரை கிடைச்சா விட்டுறாதீங்க. அதை பாதுகாப்பாக வளர்த்து பயன்படுத்துங்க. இப்போ நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். இனிமேல் இது நல்லா வளரும். சிறுநீரக பிரச்சனைக்கு மட்டும் இல்லைங்க, கல்லீரல் கணையம் பாதுகாப்புக்கும் சர்க்கரை வியாதி கட்டுப்படுத்துவதற்கும் கூட இது பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னி செல்லில் தொற்றுக்கள் ஏற்பட்டாலும், யூரிக் ஆசிட்னு பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். என் வீட்டு தோட்டத்தில் 3 இடத்துல இந்த புதையல் கிடச்சிருக்கு. இதை பாதுகாத்து மூக்கரட்டை சூப்பு, மூக்கரட்டை கிரீன் ரைஸ், கடையல், சாம்பார், பொரியல், கூட்டு என்று வாரம் 2 முறையாவது சாப்பிட்டு மறுமண் காப்பதோடு வந்த நோய்களிலிருந்து காப்பாற்றி கொள்ள போகிறேன். எங்கே போகிறீங்க? தோட்டத்தில் புதையலை தேடவா? இறைவன் இலவசமாக தந்த இந்த வரங்களை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.